தெருநாய் தொல்லை அதிகரித்திருக்கிறதா என்பது குறித்து திருச்சி பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. சமீப காலமாக இது இப்போ ரேபிஸ் நோய் இது மாதிரி இருக்குது. அரசு என்ன நடவடிக்கை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடித்தாவோ இது பண்ணாவோ விலங்குகள் நல ஆர்வலர்கள் அது இதுன்னு என்னென்னமோ அமைப்புகள்லாம் இருக்குது. எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெருநாய் உண்மையிலுமே கஷ்டம்தான். தெருநாய்களை ஒழிக்கணுங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா அது இயற்கையாகவே ஒரு கொஞ்சம் கோவப்படும், கடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் ஸ்கூல் பிள்ளைங்க வரும்போது அதுக்கு எதுவும் தெரியாது, பிடிச்சி கடிச்சு வச்சிடும். அதனால் அரசாங்கம் கொஞ்சம் அதுக்கு நடவடிக்கை எடுத்து நாய்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெருநாயி தொல்லை தாங்கலையே ராசா, மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா ராசா, சின்ன குழந்தைங்க பெரியவங்க போக முடியலையே ராசா, தடுப்பூசி போட்டு எங்க மக்களை காப்பாத்துவீங்களா ராசா. குறைந்த அளவு அதை பிடிச்சி பாதுகாத்து ஒரு காப்பகத்தில் வச்சு அதுக்கு சோறு போடுங்க. காப்பகத்தில் வச்சு சோறு போட்டு ரொம்ப மோசமாக இருக்கிற இதுக்கெல்லாம் ஊசியே போட்டு வச்சிருங்க அப்படிங்கிறத எங்களை போன்ற ஆர்வலருடைய கருத்தாக இருக்குது. பெரிய தொல்லைகள் இந்த நாயால் தெருநாய்க்களால் வருது. மாநகராட்சி தான் இதுக்கு ஏதாவது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இருக்க நாய்களை ஏதாவது குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது சொறி பிடிச்ச நாயெல்லாம் நிறைய கிடக்குது. அது பிள்ளைங்களுக்கு வேசஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வண்டியில் போகிறவங்களையும் துரத்துது. பிள்ளைங்க சைக்கிளில் போக முடியல, போனாலும் நாய் துரத்திக்கிட்டே இருக்குது. அதனால அதுக்கு ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா, நாங்கள் பாண்டியன் தெரு, அதனால ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தெருநாய் தொல்லை அதிகரித்திருக்கிறதா என்பது குறித்து திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.